அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். என்னடா அங்கே இங்கே சுற்றி பார்க்குறேன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். ரொம்ப நாளாக ரூமில் உட்காந்து வீடியோ போகிறதே கிடைக்கவே இல்லை. அதுவும் இது நைட்டு ரெடி பண்ணுற வீடியோ. நேற்று நைட்டே நான் ரெடி பண்ண வீடியோ தெரியும் தானே. நைட்டு வேலை முடித்து வந்து தான் வீடியோ ரெடி பண்ண முடியும், இல்லாட்டி வாகனத்திலே தான் உட்கார முடியும். அதே மாதிரி ஒரு கதிரை ஒன்று கிடச்சிச்சு. என்ன கலர் தான், ரோஸ் கலர். கலர் எதாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, கண்ணுக்கு குளிர்ச்சியான கலர் தானே. ஆமாம், கண்ணு குளிர்ச்சியான வீடியோக்கள், சில அட்வர்டைஸ்மெண்ட்டுகளும் சோஷியல் மீடியாக்களில் வலம் வரும். அதை பார்த்துட்டு வெறும் 10 தினார் தான் அப்படின்னு போனீங்கன்னா கொத்தாக பிடிபடுவீங்க. உசாரத்து திஜாரா, நான் இந்த வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் எடிட்டிங்கில். குவைத்துடைய உசாரத் திஜாரா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, வணிக வர்த்தக அமைச்சகம் ஒரு பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசாஜ் பார்லர் மற்றும் எக்ஸட்ரா, இன்னும் கூடுதல் சலுகையும் சேர்த்து. இதில் வந்து கவலைக்குரிய விடயம் என்னென்னா, வீடுகளில் வேலை செய்த பணிப்பெண்களில் ஒரு சிலர் மாட்டியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து வேலைக்கு அழைத்து வரப்பட்ட ஆஃபீஸ்களில் இருந்து சிலர் வந்து தப்பி இருக்கிறாங்க, சிலர் வீடுகளில் இருந்து தப்பி இருக்கிறாங்க. தப்பி போய் இந்த மாதிரியான ஆட்களுக்கிட்ட சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஹைலைட்டு. அன்பார்ந்த உறவுகளை, இதோ கடைசியில் எங்கே போய் நிற்கிது பாருங்க. எவனையோ நம்பி உங்களுடைய லைஃபையும் கடைசியில் இல்லாமாக்கி, கடைசியில் ஒரு நிலையற்ற இடத்துல போய் நிற்கிறீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஆசை வார்த்தை காட்டி உங்களை, நீங்கள் வாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கடைசியில் காட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் இல்லை, ரியல் நம்பர் 1 நரகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கும் எத்தனையோ சகோதரிகள் பலருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்ல. சிலர் வந்து கூட்டிகிட்டு போய் அவனுங்களுடைய தேவையை முடித்ததும் கழட்டி விட்டு போயிடுவானுங்க. சிலர் வந்து இன்னமும் கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் இன்றைக்கும் சிலருடைய வீடுகளில் இருந்து பேசுகிறாங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அக்கா, அந்த மாதிரி குடும்பங்கள்லேருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க வேலைக்கு வந்தாங்க, கடைசியில் இன்னாரு வீட்டில் வேலை செஞ்சாங்க, அதுக்கப்புறமா இவங்களை நம்பி தான் போனாங்க, கடைசியில் இவங்க இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க, அல்லது இவங்களை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, வெளியே விட மாட்டேங்கிறாங்க, ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய தகவல்கள் பல சகோதரிகள் பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் போலீஸ் அனுப்பி அந்த பில்டிங்கில் சோதனை பண்ணினா அவங்கள பிடிச்சிடலாம், காப்பாற்றிடலாம். இப்படி இந்த பில்டிங்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கிறாங்க, ரூமில் வேலைக்கு போடுறாங்க, அதாவது பலவந்தமாக வேலைக்கு போடுறாங்க. வேலைக்கு போட்டாலும் இப்போ 200 தினார் சம்பளம் பேசி வேலைக்கு போடுறாங்க. கடைசியில் கொடுக்குற பணம் எவ்வளோன்னா 100 தினார் தான், 50 தினார் தான் கொடுக்குறாங்க. மிச்சத்தை எல்லாம் எடுத்துடுறாங்க. ரூமுக்கு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பலருமே தொடர்ந்துமே அவங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான நபர்களை நம்பி வெளியே போகாதீங்க. உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் நீங்கள் போய் வெளியில் பார்க்குறது சொர்க்கம் இல்லை, ரியல் நரகம். நரகத்துக்கு செத்த பிறகு தான் போவோம். ஆனால் இங்கேயே நீங்கள் நரகத்தை பார்ப்பீங்க. எக்காம இல்லாமல் பாஞ்சு வெளியில் இந்த மாதிரி ஆட்களை நம்பி போனீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி மசாஜ் பார்லர்லையும் அப்படி இல்லைன்னா விபச்சார விடுதிகள்லையும் தான் உங்களுடைய வாழ்க்கை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து கண்டவனை நம்பி, அவனுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி, அல்லது அவங்க சொல்லக்கூடிய பணத்தை நம்பி, சம்பளத்தை நம்பியெல்லாம் போகாதீங்க. போனால் பிரச்சனை தான். ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். இல்லீகலாக எங்கெங்கெல்லாம் பாலைவனத்தில் கூடாரம் அமைச்சிருக்காங்களோ அத்தனை கூடாரங்களையும் குவைத்துறை முனிசிபாலிட்டி தொடர்ந்து அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பத்தாக்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் 500 தினார் முதல் 5000 தினார் வரைக்கும் அபராதம் விழும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி
கூடாரங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரமாகவோ அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு குழிகளை தோண்டி அந்த குழிகளில் வந்து டாய்லெட் கழிவுகளோ அல்லது வேறு ஏதாவது கழிவுகளோ போடுற மாதிரி, இப்போ நாட்டிலலாம் நம்ம ஏதாவது ஒரு கழிவை வந்து குழி தோண்டி புதைப்போம் இல்லையா, அது மாதிரி குழிகளை தோண்டி கழிவுகளை புதைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தாலும் அதற்கும் அபராதம். அது சம்மந்தமான தகவலும் இருக்குது, அதையும் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த நியூஸ் பீஸை நான் அட்டாச் பண்ணுறேன். தயவு செய்து கவனம். இதை வந்து அழகாக மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கிறாங்க. கூடார பக்கத்தில் டெப்பு குழி. சுற்றுச்சூழல் அதிகார சபை, என்வாயன்மெண்ட் பப்ளிக் அத்தாரிட்டி, குவைட். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் போட்டிருக்கிற அந்த வீடியோவையும் பாருங்கள்.